யாருக்கா இருந்தாலும் ஓட்டு போட நாங்க ரெடி. 10 வருஷமா வந்து வீட்டு மனைக்காக இலவச வீட்டு மனை வேண்டி எல்லா அதிகாரிகளையும் பார்த்துட்டோம் வந்துட்டோம். ஆனா வேற எந்த ஒரு பயனும் இல்லை. படவிக்கம் தான் எங்க ஊரு. எங்களுக்கு ஒரு 10-15 வீடு சுத்தமா வீடு வசதி இல்லாத இருக்கிற இடத்துல சிரமப்பட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு வீடு இல்லைன்ட்டு அதிகாரிகளை பார்க்க வந்தா எந்த அதிகாரியுமே எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ற மாதிரி இல்லை. அலையதான் விடுறாங்க. எங்களுக்கு யாரு செய்யறாங்களோ, எங்களுக்கு குடியிருக்க வீடு தராங்களோ, எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோம். நாங்க வந்து இப்ப தாசில்தார் அலுவலகத்துக்கு ஜெயங்கொண்டம் தாசில்தாருக்கு வந்திருக்கிறோம். அவரை வந்து இப்ப ஒரு வாரமா நாங்க வந்து பாக்குறோம். ஆபீஸ்ல அவர் இல்லன்னு ஒரு நாள் இருந்துகிட்டே இல்லன்னு சொல்லி சரி சொன்னாங்க, போயிட்டோம். மறுநாள் வந்து அவர் ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இப்ப 4வது முறை வந்திருக்கிறோம். இருக்காங்களான்னு பாக்குறது 12-1 மணி வரைக்கும் இருந்து பாத்துட்டு போறோம். ஒரு நாள் சாயந்தரம் வரைக்கும் இருந்து பாத்துட்டு போறோம். ஆள் இல்ல. இன்னைக்கு வந்திருக்கிறோம். அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பாத்துட்டு போலான்ட்டு இருக்கிறோம். அவங்க வந்து அவமதிக்கிறாங்கன்னா கலெக்டர் வந்து சைன் பண்ணி கொடுத்தாங்க. இவங்களுக்கு அவங்க இந்த ஏரியாவுல பட்டா இல்லைன்னாலும் பக்கத்து அதாவது பக்கத்து பஞ்சாயத்துல இடம் இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாருக்கும் இடம் போட்டு இலவச பட்டா வழங்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சு சைன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மனு வந்து இப்ப தாசில்தார்கிட்ட இருக்கு. தாசில்தாரை எங்களால பார்க்கவும் முடியல. இது மணியார் ஆபீஸுக்கு போனா அவங்க வந்து பார்வையிட்டு போனாங்க. நான் எங்களால என்ன செய்ய முடியும்னா உங்களுடைய என்ன தகுதி எங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படிங்கறத மட்டும்தான் நாங்க போட்டோ எடுத்து அனுப்புவோம். எங்களோட வேலை அதுதான். நீங்க மேற்கொண்டு தாசில்தார் என்ன சொல்றாரோ அதுதான்மா. எப்ப போய் கேட்டாலும் உங்க ஊர்ல இடம் இல்ல, உங்க ஊர்ல இடம் இல்லைன்னா அப்புறம் இடம் இல்லாத எங்களுக்கு நாங்க ஏன் ஓட்டு போடுவோம்? இந்த தமிழ்நாட்டிலே இடம் இல்லையா, இல்ல இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லயே இடம் இல்லையா, இல்ல இந்த பஞ்சாயத்துல எந்த பஞ்சாயத்துலயுமே இடம் இல்லையா? எந்த ஊரா இருந்தாலும் நாங்க போறோங்கிறோம். எங்களுக்கு தேவை இடம். வீடு கட்டி மனம் கொடுக்குறோம். வீடு கட்டி மனம் கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போட தயாரா குடி இருக்கிறதுக்கு மனம் கிடையாது. அதனால வந்து இந்த மக்கள் வந்து ரொம்ப நாளகமா வந்து ஒரே வீட்டுல வந்து 3 குடும்பம் 5 குடும்பமா இருக்கு. இவங்களுக்கு தனியா வந்து வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு வீட்டு மனை கொடுத்தாக்கா அந்த கட்சிக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. ஒரு பாத்ரூம் கட்ட கூட எங்களுக்கு எல்லாம் இடம் இல்ல. வயசு பிள்ளைங்க தான் வச்சிருக்கேன். என் பொண்ணு 8வது படிக்குது, என் பையன் 7வது படிக்கிறான். பாத்ரூம் கட்ட கூட எங்கள்கிட்ட இடம் இல்ல. உங்க பிள்ளைங்க எல்லாம் ரோட்டுக்கும் போகுது. ரொம்ப அவஸ்தைப்படுதுங்க. நாங்க யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? நாங்க இல்லாதப்பட்ட நாங்க தான் இருக்கிற நாங்கள மாதிரி இருந்தா ஒருத்தர் இடம் 4-5 இடம் வாங்கி போட்டுட்டு அவன் வெறும் புறம்போக்கு இடம் மாதிரி கடைக்கு வச்சுக்கிட்டு ஆள்றதுக்கு யூஸ் பண்ண தெரியாம உட்காந்து நாங்க அதுக்கு கூட இடம் இல்லாம நாங்க அலைஞ்சிட்டு உட்காந்துருக்கோம். இது என்னதான் பதில்னு தெரியல. தாசில்தாரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போறோம். அவ்வளவுதான். தண்ணி விட்டா சண்டைக்கு வந்துடுறாங்க. நாங்க எங்க தண்ணி விடுவோம்? உங்களுக்கு திறமை தான் நீங்க அடைச்சீங்க. புறம்போக்கு இடத்த சுத்தமா ரோட்டை அடிச்சுட்டாங்க. தண்ணி போக கூட இடம் கிடையாது. மழை பெஞ்சா தண்ணி வீட்டுக்கு தான் வரும். ஏன்னா நாங்க எல்லாம் பிள்ளைங்குட்டிங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க எல்லாம் தண்ணி தான் நடக்கிறோம். நீங்க எல்லாம் பார்த்து எங்களுக்கு எந்த உதவி செய்றீங்களோ உங்களுக்கு நாங்க கண்டிப்பா நாங்க இருக்கிறனாங்க எல்லாருமே ஓட்டு போடுவோம். அதான் நாங்க இப்ப 20 பேர் இலவச வீட்டு மனைக்கு நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் இந்த எலெக்ஷன் வருது, இப்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அரசாங்கத்தால அப்படின்னு நம்பி வரோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. செய்வாங்க செய்ய மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. அரியலூர் மாவட்டம் உடாமலை ஊராட்சி வந்த தண்டலக ஊராட்சி வடவைக்கிய கிராமம் ஆதித்தனோட பொதுமக்கள் இவங்க எல்லாமே இன்னும் சொல்ல போனா நாங்க ஒரு ஊனமுற்ற பிள்ளைதான். எங்களுக்கு எல்லாம் சுத்தமா ஒரு நடக்க கூட ஒரு வழி கூட கிடையாது. எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு கொடுத்தாது. நாங்க ஒரு உதவி எல்லாமே எங்களுக்கு ஏழை மக்களுக்கு எதுவுமே எங்களுக்கு வந்து எங்க கவுன்சிலர் எங்களுக்கு வந்து எங்க தெருல மழை நிற்கிது தண்ணி கட்டி கிடக்குன்னு சொன்னா கூட எங்க கவுன்சிலர் எதுவுமே வந்து பார்க்க மாட்டாரு, போக மாட்டாரு. அவங்க மக்களை தான் பாக்குறாரு, அவங்க தெரு தான் பாக்குறாரு. எங்க 2 தெரும் அப்படியே ஒதுக்கிட்டாரு எங்க கவுன்சிலர் கூட. எங்களுக்கு வந்து இது யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து எங்களால முடிஞ்சுதான் உங்களுக்கு நாங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போடுவோம். எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து எங்களுக்கு நல்ல வழிகளை காட்டணும். எங்களுக்கு அதான் எங்களுக்கு